Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. என் பொண்ணுக்கு மட்டும் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். யோ, உன் பொண்ண உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல. எங்க ஜமீனுக்கு வந்து எங்களே கேவலமா பேசுறியா? டேய் சரவணா, எங்கடா போய் தொலைஞ்சிக்க? யார் வந்தாலும் கதவை திறந்து விட்டுருவீங்களா? நரசிம்மா, அவங்களே மரியாதையா வெளியில போயிடுவாங்க. ஏன்னா அவர் இந்த ஊர் பிரசிடென்ட். அப்பா வாங்கப்பா போலாம். என் ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. நாசம் பண்றதுக்கு இல்லடி, வாழறதுக்கு. வாழறதுக்காக நான் வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருக்கேன். என் பேரன் பேத்திய வச்சு அந்த கங்கம்மா சாபத்தை முறியடிச்சு காட்டுவேன்னு வழி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தா என் ரெண்டு பிள்ளைங்களோட உசுரும் போயிடுமே. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா உனக்கும் புருஷனுக்கு கூட சொல்லாம நானே அவங்கள வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருக்கேன். சும்மா அனுப்பல, நிறைய நகையும் பணமும் கொடுத்துதான் அனுப்பி வச்சிருக்கேன். இந்த அரண்மனையில அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சோம். அந்த கங்கம்மா புகுந்து கெடுத்து விட்டுட்டான். இப்போ அந்த கங்கம்மா எங்க இருக்கா? நம்பூதிரியோட கட்டுப்பாட்டுல குடுவையில அடைஞ்சிருக்கா. அவளால என்ன பண்ண முடியும்? அவ விட்ட சாபம் கொண்டுடும்னா இனி அதுவும் முடியாது. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்கள வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்ட. சாபங்கிறது கல்யாணம் முடிஞ்சு 48 நாள் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அவங்களை இங்க வாங்கன்னு அனுப்பி வச்சிருக்கேன். என்ன நரசிம்மா, நீ எதுவுமே பேசாம மலைச்சு போய் நிக்கிற? எல்லாச்சு, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது சரியா தானே இருக்கும். பிள்ளைங்க மேல எங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் உங்களுக்கு இருக்குன்னு தெரியாதா? இருந்தாலும் துணிஞ்சு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா நான் சொல்ல என்ன இருக்கு? நீங்க நினைக்கிறபடி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. பொண்டாட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்ன வச்சு அவங்கள போக விடாம செஞ்சிருவான்தா சொல்லாம மறைச்சேன். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா லலிதாம்பிகை தாயே, என் பிள்ளைங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. என் பிள்ளைங்களை நீதாம்மா காப்பாத்து. ஐயோ கடவுளே. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இவ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. என் பையன் காதல மங்கள வாத்தியம் தான் கேட்கணும். கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஜமீனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. நல்ல காரியம் நடக்க போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த கங்கம்மாவோட சாபம் ஒழியணும், ஒழியணும், ஒழியணும்.
ஹாய் அபி. சிவா எங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதான் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆமா, நீ ஏன் ரொம்ப பதட்டமா பேசுற? எனி ப்ராப்ளம்? ஆமா சிவா, பெரிய ப்ராப்ளம். என்ன அபி? இன்னைக்கு கல்யாணம்? ஆமா சிவா, இன்னைக்கு தான் சென்னையில கல்யாணமா. மை காட். எல்லா ஏற்பாட்டையும் பிரபாதா செஞ்சிருக்கானா. இது 2 பேரோட உயிர், 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்ப பிரபா நம்ம கிட்ட இத்தனை நாளா போய் சொல்லிட்டு இருந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான். நானும் அப்பாவும் உடனே கிளம்பி சென்னைக்கு வரோம். நீங்களும் ஜெயந்தியும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. என்னடா இது? தெரியாது, பிரேஸ்லெட். பா, அது தெரியுது. யார் வாங்கி கொடுத்தா? அது எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, புதுசா ஆசையா வாங்கி கொடுத்தாங்க. எங்கடா இருக்க? ஃப்ரெண்டு கூட இருக்கேன்டா. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? ஒரு ஹெல்ப்னு கேட்டு வந்தான். எதையோ எங்கிருந்து மறைக்கிற பிரபா. சே உன்கிட்ட போய் மறைப்பேனா? ஓகே அபி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படியாவது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நானும் ஜெயந்தியும் தடுத்து நிறுத்துறோம். எந்த விஷயமானாலும் நான் உடனே உனக்கு தகவல் சொல்றேன். ஓகே? தேங்க்ஸ் சிவா, ப்ளீஸ். திரும்ப கூப்பிடுறேன். ஓகே, பை. ஜெயந்தி சார், அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. குட் மார்னிங் சிவா. என்னாச்சு சிவா, ஏன் டென்ஷனா இருக்க? கன்னிகாபுரம் ஜமீன் பையன் கிருஷ்ணனுக்கும் அபி தங்கச்சி சௌமியாக்கும் இன்னைக்கு கல்யாணமா? அப்படியா? இப்பதான் அபி ஃபோன் பண்ணா. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே பிரபா மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. முட்டாள் இப்படி ஒரு காரியம் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபாவா என்ன பண்ணா? அபிக்கு தெரியாம கிருஷ்ணா தங்கச்சி காஞ்சனாவை லவ் பண்ணி இன்னைக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறான். துரோகி. நேத்து நைட் கூட கால் பண்ண, எதையுமே காட்டிக்கல. ஒரு கர்ட்டசிக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும் கூட அவனுக்கு தோணல. என்ன ஜெயந்தி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இந்த கல்யாணம் சென்னையில எந்த மூல முடுக்கில் நடந்தாலும் சரி, தடுத்து நிறுத்தி உடனே அபிக்கு போன் பண்ணி ஆகணும். கிளம்பு, வா போலாம். இல்ல சிவா, நீ கார்ல தேடு, நான் ஆட்டோல தேடுறேன். 2 பேரும் தனித்தனியா தேடுவோம். அப்பதான் அவங்க கிடைப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிப்போம். அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் கிளம்புறேன். நீ சீக்கிரம் வந்துரு. ஓகே, பை. நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை ஏன் நினைச்சிட்டு இருந்ததுக்கு கிடைச்ச பரிசா இது. என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க வேலைய பாருங்க.
ஹலோ சொல்லு ஜெயந்தி. சிவா, நம்ம பிரபாவா இப்படின்னு என்னால நம்பவே முடியல. இப்படி சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா அபி நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா? இதுல அவ தங்கச்சி வாழ்க்கையும் இன்வால்வ் ஆகுறப்போ அபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. இந்த விஷயம் தெரிஞ்சு அபி எப்படி துடிச்சு போயிருப்பா? அவங்க அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். மத்தவங்க மனச பத்தி கவலைப்படாம பிரபா இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. ரொம்ப தப்பு சிவா, இது தப்பு. நான் பிரபா மேல ரொம்ப கோவமா இருக்கேன். உன்னை விட பயங்கரமான கோவத்தில் நான் இருக்கேன். எதிரில வந்தா என் கார்லயே அடிச்சு தூக்கிடுவாங்க. சரி, நீ கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்றது? நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா உனக்கு போன் பண்றேன். இவ்வளவு பெரிய சிட்டில கல்யாணம் எங்க நடக்குதுன்னு எப்படி தேடுறது? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கேன். பிரபா வேற போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். போலீஸுக்கு போய் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லலாம். பட் இட்ஸ் டூ லேட். அதுக்கெல்லாம் டைம்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளே ட்ரை பண்ணுவோம். சரி ஜெயந்தி, யூ நோ வாட், நான் கூப்பிடுறேன். சரி சிவா, தேடிட்டு வா. சரி, நீ எங்க வெயிட் பண்ணுவ? நான் ஓம் சக்தி நகர் மெயின் ரோட்ல வெயிட் பண்றேன். வந்துரு. ஓகே, அந்த மெயின் ரோட் தானே, வந்துட்டு கூப்பிடுறேன். ஹலோ, அப்படியா? அந்த ப்ளூ பாரு. நான் உடனே வரேன். அம்மா வந்துட்டாங்க. வரேன் வரேன். இந்தாங்கப்பா, ஜூஸ் எடுத்துக்கங்க. பர்ச்சேசிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வெயில்ல இருந்து இவ்வளவு டயர்டா வரும்னு தெரிஞ்சு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. இதுல என்னப்பா இருக்கு? இது உங்க வீடு மாதிரி தான்ப்பா. சரி, எல்லாம் வாங்கியாச்சா? ஆண்டி, என் லைஃப்ல இவ்ளோ சீக்கிரம் நான் ஷாப்பிங் பண்ணதே இல்ல. 2 பேரும் அப்படியே பறக்குறாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கிட்டோம். சரிம்மா, டைம் ஆகிட்டே இருக்கு. முகூர்த்த நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போகணும். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. முரளி மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். நீங்க வந்துட்டீங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம். இவங்க தான் நம்மள டீஸ் பண்றாராமா. ஒத்துக்குறோம். சரிம்மா, நீ போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரி கிருஷ்ணா, வாங்க நம்ம போய் ரெடி ஆகலாம். அவங்க வரத்துக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, நான் இந்த கவர்லாம் எடுத்துட்டு போறேன். நீங்க வந்துருங்க.
காஞ்சனாக்கா இப்பதான் உங்களுக்கு கல்யாண கலையே வந்திருக்கு. சௌமியா நீ உட்கார. எனக்கு நகைலாம் எதுவும் வேண்டாம் காஞ்சனா. ஏன்? இல்ல எனக்கு போட்டுக்கிறதுக்கு மனசு இல்ல. எங்க ஆச்சி உனக்காக ஆசாசியா கொடுத்து அமிச்சது சௌமியா. நீ போட்டுக்கலனா ரொம்ப வருத்தப்படுவாங்க. போட்டுக்க சௌமியா. ஓய் என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல, உன்னை சேலையில பார்த்தது இல்ல, இதான் முதல் தடவை பாக்குறேன். அதான். விட்டா இப்பவே தாலி கட்டிடுவ போல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாக்கெட்ல தாலி ரெடியா இருக்கு. என்ன ஓகேவா? பண்ணுவேன். வெயிட் பண்ணு, அவங்களும் வரணும்ல. ஏய் சேம் பெஞ்ச். அதே பெஞ்ச் வலிக்குதுடி லூசு. வலிச்சா பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்படியே காஞ்சனா Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. இன்னைக்கு கல்யாணம் என் பேரனுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கும் தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? என் பேத்திய ஒருத்த